அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபர்காத்துஹு. சமீபத்தில் நான் ஒரு காணொளி பார்த்தேன். ஒரு சகோதரி போட்டிருக்காங்க, கணவனுக்கு எல்லா கடமையும் மனைவி தான் செய்யணும்னு சொல்லி ஒன்றும் சட்டம் இல்லை. மாறாக மனைவிக்கு நீங்கள் உணவு ஊட்டினாலோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அது சிறந்த அமல், சிறந்த பண்பு. சிறந்த அமல் கிடையாது, சிறந்த பண்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள்கிட்ட ரொம்ப பாசமாகவும் அன்பாகவும் அவர்களுக்கு மரியாதை தரக்கூடிய ஒரு சிறந்த ஆணாகவும் சிறந்த கணவனாகவும் சிறந்த தந்தையாகவும் சமுதாயத்தில் சிறந்த தலைவராகவும் வாழ்ந்து காட்டியிருக்கார். புரியுதுங்களா? ஒரு மனைவியின் சொர்க்கமும் நரகமும் கணவன் தான். அதில் நீங்கள் முழுசாக புரிஞ்சுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மனைவிங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன்னா கணவனுக்கு எல்லா அந்தஸ்தும் கணவனுக்கு தான் கிடைக்குது. ஜும்மா தொழுகை அவங்களுக்கு தான் கிடைக்குது. கபர்ஸ்தான் போகக்கூடிய அந்த அனுமதி அவங்களுக்கு தான் இருக்குது. பள்ளிவாசலில் போகக்கூடிய அனுமதி அவங்களுக்கு தான் இருக்குது. நம்மளுக்கு ஒரு சிறப்பு அம்சமே இல்லையே, நம்மளுக்கு ஏன்னா ஒரு சிறப்பு அம்சம் வேணுமேன்னு சொல்லி ஒரு பெண்கள் கூட்டம் சேர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க போகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் இந்த மாதிரி கேள்வி எழுப்புகிறாங்க. இந்த மாதிரி கணவனுக்கு மட்டுமே இவ்வளோ சிறப்பு அம்சங்கள் இருக்குது, எங்களுக்கு எதனா சிறப்பு அம்சம் வேணும், அது கணவனுக்கு எங்கள் கணவனுக்கு கூட நல்ல அம்சமாக எனக்கு சொல்லுங்கள், இதெல்லாம் ஒரு ஒரு சரிசமமான ஒரு நல்ல ஒரு அமலை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வீட்டுக்கு போய் உங்கள் கணவனை நீங்கள் திருப்திப்படுத்துங்கள், அவர்களை கண்ணியப்படுத்துங்கள், அவர்களை நீங்கள் பணிவிடை செய்யுங்கள், நோன்பு வையுங்கள், தொழுகையை பின்பற்றுங்கள், ஜகாத் கொடுங்கள், ஹஜ்ஜு செய்யுங்கள். இதையெல்லாம் நீங்கள் செய்து விட்டால் நீங்கள் சொர்க்கத்தில் எந்த வாசல் வழியாகவும் நுழையலாம் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம் என்னென்னா, கணவனை போய் திருப்திப்படுத்துங்கள். உங்கள் கணவன் திருப்தி அடையாத நேரத்தில் நீங்கள் மவுத் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கம் வாஜிபாக்க மாட்டான். கணவன் திருப்திப்படுத்தாமல் நீங்கள் இருக்கிறீங்க, கணவனை திருப்திப்படுத்தாமல் நீங்கள் வாழ்கிறீங்க, உங்களுக்கு மவுத் வந்துருச்சுன்னா உங்களுக்கு சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய ஆப்ஷன் ரொம்ப கம்மி. புரியுதுங்களா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்படும் போது அல்லாஹ் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் எதுக்கு படைத்தானா, ஒரு துணையாக, ஒரு ஆறுதலாக, ஒரு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு 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 அம்சமாக படைத்தான் பெண்ணை. த ரூல் த கிங் அப்படின்றது ஒரு 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 கணவனுக்கு தான் அந்த குடும்பத்தை நடத்தி செல்வதற்கான அனைத்து அம்சங்களும் அல்லாஹ் கொடுத்துருக்கான். நம்ம இங்கே ஈக்குவாலிட்டி பற்றி பேசக்கூடாது. இப்போ அல்லாஹ் பெண்களுக்கு நிறைய சிறப்பு அம்சம் கொடுத்துருக்கான். தாய் பாதத்தில் அல்லாஹ் சொர்க்கம் சொல்லியிருக்கான், தாயை ஏசாதீர்கள் சொல்லியிருக்கான், உங்கள் தாய்க்கு நீங்கள் பணிவிடை செய்யுங்கள் சொல்லியிருக்கான். எல்லாமே பெண்களுக்கு தான். பெண்கள் நீங்கள் பெண் பிள்ளையை பெற்றால் உங்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் அல்லாஹ் சொல்லியிருக்கான். அவர்கள் சாலியான வரையில் அவர்களுக்கு வளர்த்து அவர்களுக்கு நிக்கா செஞ்சு கொடுத்து அப்போ அவங்க மவுத் ஆகிட்டாங்கன்னா உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். பெண்கள் விஷயத்தில் நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு நானே எல்லாமே அல்லாவே பொறுப்பெடுத்துக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாவே சொல்கிறான். ஹைர், அதாவது நீங்கள் ஒரு விஷயத்த சொல்ல வரீங்கன்னா, ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் பேச வரீங்க அப்படின்னா, முதல்ல இப்போ கணவன் ரொம்ப கோபமாக இருக்கார், கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சண்டை, ஒரு பிரச்சனைனா சகிப்புத்தன்மை யாருக்கு வரும் கேட்டிங்க அப்படின்னா, கணவனுக்கு தான் முதல்ல சகிப்புத்தன்மை வரும். இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது, இது அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடாது. ஒரு சிறந்த ஆணாக இருப்பானால் இவன் இப்படி தான் யோசிப்பான். நல்ல ஒரு ஆணாக இருந்தால் இப்படி இந்த பிரச்சனையை இப்பயே சால்வ் பண்ணோம், அடுத்த விஷயத்துக்கு கொண்டு போகக்கூடாது. எப்போ சும்மா 2 அடி அடிச்சுட்டு, ஏன்னா நம்ம அடிக்கிறது இஸ்லாத்தில் தடை செஞ்சுருக்காங்க. ஆனால் அந்த சூழ்நிலை சந்தர்ப்பத்தில் அந்த விஷயத்த ஏன்னா அடியோட சொல்லோட வார்த்தைகள் தான் ரொம்ப வலிகள் தரக்கூடிய வார்த்தைகள். அடிலாம் சும்மா 2 அடி அடித்தா அந்த டைம் வலிக்கு அப்புறமா போயிடும் இல்லையா? அதனால் ஒரு கணவன் என்பவன் பார்த்திங்கன்னா ஒரு மரத்தின் வேறு போல. என்னதான் வேருக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மரம் இயற்கை சீற்றத்தால் அதை பாதுகாப்பாக வச்சுக்கிறது, அது உறுதியாக வச்சுக்கிறது அந்த வேருக்கு தான் பார்த்திங்கன்னா முழு இது இருக்குது, கடமை இருக்குது. அதே மாதிரி உங்கள் பெண்களை, நீங்கள் உங்கள் மனைவிமார்களை, அவர்கள் செய்யக்கூடிய சிறிய தவறுகளை, பெரிய தவறுகளை நீங்கள் அதை அனுசரித்து அவங்கள பக்குவமாக எடுத்து சொல்லி, அன்பாக பாசமாக சொல்லி வெளியே கூப்பிட்டு போங்க, ஷாப்பிங் கூப்பிட்டு போங்க,
ஐ லவ் யூன்னு சொல்லுங்கள், என்னமோ ஒரு ரொமான்ஸ் பண்ணுங்கள். ரொமான்ஸ் பண்ணுறது ஹலால். கல்யாணத்துக்கு முன்பு நீங்கள் ரொமான்ஸ் பண்ணுறது ஹலால் தான். அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பேணி பாதுகாங்க. ஒரு 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 மனைவிக்கு வந்து கணவன் வந்து திருப்தி அடைந்து விட்டால், அதாவது ஒரு 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 சின்ன ஒரு சின்ன ஒரு ஒரு நிஜமாக விஷயம் நடந்தது. ஒரு காலத்தில் ஒரு பெண்மணி இருக்காங்க, ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. எப்படியாப்பட்ட ஒரு கணவன், எப்படியாப்பட்ட ஒரு மனைவியோட சிறப்பு அம்சம் பாருங்கள். எவ்வளோ ஒரு சாலியான மனைவி அவங்க இருக்கிறாங்கன்றத பாருங்கள். அவங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது. 2, 3 நாளாகவே இது கணவனுக்கும் தெரியும், மனைவிக்கு தெரியும். கணவன் வந்து வெளியே வேலை செல்லக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்கிறனால, சரியாக அதை வந்து மனைவி தான் அந்த குழந்தைய பார்த்துக்கிறாங்க. அவங்க தாய் தான் குழந்தைய பார்த்துக்கிறாங்க. அந்த நல்ல விஷயங்கள், மருந்து கொடுக்குறதுலேருந்து எல்லாமே வந்து அவங்க வந்து அந்த குழந்தையோட தாய் தான் எல்லாமே பார்த்துக்கிறாங்க. என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு அந்த குழந்தை வந்து உடம்பு முடியாமல் வஃபாத் ஆகிடுது. 3 நாள் 4 நாள் பார்க்குறாங்க, 4ஆவது நாள் வஃபாத் ஆகிடுது. வஃபாத் ஆனோடனே தாய்க்கு ரொம்ப வருத்தம். ஆனால் கணவன் வரக்கூடிய நேரம் நெருங்கிடுச்சு. இந்த இதை வந்து கணவன் வரக்கூடிய நேரம் ஆயிடுச்சு. உடனே போயிட்டு அவங்க போய் குளிச்சுட்டு, அவங்கள நல்லா ஒரு அலங்காரம் பண்ணிக்கிட்டு, நல்லா வாசனை தரக்கூடிய அந்த விஷயங்களை உடம்புல அப்படியே பூசிட்டு, ஒரு சிரிப்பு, ஒரு புன்னகையோடு போய் வாசலில் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க கணவனுக்காக. அப்போ கணவன் வந்து அஸ்ஸலாமு வலைக்கும் சொல்லி உள்ளே நுழையிறாரு. வலைக்கம் சலாம் சொல்லி உள்ள சொல்கிறாங்க. கணவன் 4 வாரத்தை அன்பாக பேசுகிறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க. அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு உடலுறவு ஏற்படுது. உடலுறவு ஏற்பட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அவங்க கணவனை திருப்திப்படுத்திட்டாங்க இல்லையா? அப்போ வந்து அந்த மனைவி சொல்கிறாங்க, என்னோட சிறந்த கணவர் உங்கள்கிட்ட ஒரு பொருளை ஒருத்தர் அம்மானத்தான் கொடுக்குறாரு. அந்த அம்மானத்தான பொருளை திருப்பி அவங்க கேட்கும்போது நம்ம கொடுத்து தானே ஆகணும். அப்போ கணவன் சொல்கிறாரு, கண்டிப்பாக நம்ம கொடுத்து தான் ஆகணும். அது எப்படி நம்ம கொடுக்காம இருக்க முடியும்? அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கான். அப்படியா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நம்ம குழந்தை வஃபாத் ஆகிவிட்டது. பாருங்கள், ஒரு குழந்தை வஃபாத் ஆனது கூட அதை மறைத்து கணவனை திருப்திப்படுத்தக்கூடிய அந்த மனைவியோட சூழ்நிலை பாருங்கள். சாலிஹான மனைவி, அவளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த கணவனை திருப்திப்படுத்தக்கூடிய அந்த செயல்முறையை அவர்கள் அந்த விஷயத்தை எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக பாதுகாத்து, எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அந்த கடமையை வந்து ஸ்ட்ராங்காக வந்து வச்சுருக்காங்க இல்லையா? அதை எப்படி ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, உறுதியாக அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நம்மளும் அது மாதிரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு கணவனை வந்து நீங்கள் வந்து சமூக தளத்தில் வந்து அவர்களை பற்றி தவறாக பேசுவதோ, அவர் செய்யக்கூடிய அனைத்து குற்றங்களை நீங்கள் வந்து சொல்லுவதோ, பெண்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, நான் பண்ணுறது எல்லாமே சரி, நீங்கள் பண்ணுறது தான் தவறு. இது வந்து பெண்களுக்கான ஒரு 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 நார்மலான ஒரு ஆட்டிடியூட் தான். புரியுதுங்களா? ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லிட்டீங்க, ஒரு பெண்ணுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டீங்கன்னா, அவங்க வாழ்நாள் முழுவதும் அதை மறக்க மாட்டாங்க. அதனால் கணவன்மார்கள் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுக்கு கோவம் வரும்போது, உங்கள் மனைவி கோவப்படும் போது நீங்கள் வார்த்தையில் விட்டுறாதீங்க. அந்த வார்த்தையை அவங்க பிடிச்சிப்பாங்க. நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் வந்து 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனாலும் கூட அந்த வார்த்தையை எப்பயாச்சும் ஒரு நாள் சொல்லி காட்டுவாங்க. ஸோ உங்கள் நாவை பேணிக்காது. உங்கள் மனைவி கிட்ட முதல்ல வந்து உங்கள் நாவை நீங்கள் பேணுங்கள். ஹயர், ஒரு கணவன் திருப்தி அடைந்தால் தான் நல்லா திருப்தி அடைவான் இல்லையா? நீங்கள் அல்லாவை திருப்திப்படுத்த வேண்டும் என்றால் கணவனை திருப்திப்படுத்த வேண்டும். இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கணவனுக்கும் மனைவியை வந்து பார்த்து கொள்வது வந்து கடமை இருக்க தான் செய்யுது இல்லையா? பாவம், அவங்க வீட்டில் இருப்பாங்க, அவங்க எதாவது ஹெல்ப் பண்ணலாம். ஏதாச்சும் துணி காய வைக்கிறது, இல்லை வந்து கடைக்கு போயிட்டு வருது, இல்லை சமையலுக்கு தேவையான அனைத்து விஷயங்கள் நம்மளும் வந்து ஷேர் பண்ணுறது, பாத்திரம் கழுவக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் நம்மளும் ஷேர் பண்ணுறது, இது எல்லாமே கணவன் வந்து மனைவிக்கு பணிவிடை செய்கிறது நல்ல விஷயம். ஆனால் இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா, மனைவி ஒன்றும் கடமை கிடையாது, வெறும் கடமை தான். கடமைனா என்னது? இப்போ தொழுகையை நம்மளுக்கு கடமை இல்லையா? தொழுகை வந்து கடமை தான். ஆனால் அது வந்து அப்படி எடுத்துக்க முடியாது. அல்லாஹ் இப்படியே சொல்லியிருக்கான், தொழுகைன்றது கடமையாக போல் கணவனை நீங்கள் அவர்களை வந்து கண்ணியப்படுத்துவதும் அவர்கள் பணிவிடை செய்வதும் கடமை அல்லாஹ் சொல்லியிருக்கான்.
நீங்கள் உங்கள் கணவனை திருப்திப்படுத்தினால்தான் உங்களுக்கு சொர்க்கம். ஒரு மனைவியை சிறந்த முறையில் நடந்து கொள்வது தான் உண்மையான ஆண்மகன், உண்மையான கணவன், சிறந்த மனிதன் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி. அவர் என்னை சார்ந்தவரா, அவர் வந்து கணவன் மனைவியோட சிறந்த முறையில் நடந்து கொள்ளவில்லை, அவர் என்னை சார்ந்தவன் அல்ல, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வற்புறுத்தியிருக்காங்க. எப்படி பெண்கள் ஆகக்கூடியவங்க வந்து ஒரு விழா எலும்பு போல அவங்கள வளைந்து தான் இருப்பாங்க. நம்ம தான் அவங்களுக்கு புரிகிற மாதிரி வளைந்து பொறுமையாக அதை வந்து எடுத்து சொல்லணும். ஹைர். இது ஆணுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெண்ணுக்கான ஒரு 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 மனைவிக்கான சில விஷயங்கள்லாம் ஆண் வந்து அவர்களோட பணியை வந்து பாதியாக சுமையை குறைக்கிறது வந்து ஆணும் அதை எடுத்துக்கொண்டால் நல்ல விஷயம்தான் இல்லையா? அப்போ அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அன்பு வந்து அதிகரிக்கும், கூடும். அது கூடுனால அவங்க வாழ்க்கை துணை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். யார் சொந்தக்காரங்க வந்தாலும் சரி, மாமியாரோ இல்லை நாத்தனாரோ, யார் வந்து அந்த உருவை வந்து பிரிக்கக்கூடிய எல்லா சாலியான பெண்களை தவிர யார் வந்து உங்கள் குடும்பத்தில் வந்து கணவன் மனைவியை பிரிக்க நினைத்தாலும் அதை பிரிக்க முடியாது. ஏன்னா கணவன் மனைவியும் சேர்ந்து ஒன்றாக வாழ்கின்றார்கள், திருப்தியாக வாழ்கின்றார்கள், ஒருவருக்கொருவர் அவர்கள் வந்து அன்பை பரிமாறிக்கொள்கிறார்கள். ஹைர். இதில் அந்த பதிவு எதுக்கு போட்டேன்னா, இது எங்கே எடுத்துகிட்டு போய் நிப்பாட்டுது பாருங்கள். எத்தனை பேர் இந்த வியூஸை பார்த்து, எத்தனை பேர் இந்த வியூஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, எத்தனை பெண்கள் இந்த வியூஸை பார்த்துட்டு இருப்பாங்க, எத்தனை ஆண்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. என்னை பற்றி பேசியே சில நிறைய பேருக்கு வியூஸ் கிடச்சிருக்கு. அவருக்கு வந்து இப்போ எனக்கு வந்து எதிர்ப்பு மட்டுமே 200-300 வியூஸ் வந்திருக்கு. அவருக்கு 14,000 பேர் பார்த்துருக்காங்க. என்னை வச்சு டாபிக் பண்ணி பேசி அவங்களுக்கு 4,000 வியூஸ்லாம் வந்திருக்கு. இங்கே வியூஸ் விஷயம் கிடையாது, இங்கே சப்ஸ்கிரிப்ஷன் விஷயம் கிடையாது, வியூஸ் விஷயம் கிடையாது. நீங்கள் ஒரு நல்ல அமலை செய்யும் பொழுது, இல்லை நீங்கள் சொல்லித்தரும்போது அது அனைவருமே அதை கடைபிடிக்கணும். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு மனதில் வந்து இப்போ என்னோடய வீடியோஸ் நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைர். என் வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க. ஷேர் பண்ணும்போது எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் எனக்கு வருது யூடியூப்லேருந்து. இந்த மாதிரி வந்து நான் சொல்லிட்டேன், என்ன எல்லாம் அலோவ் பண்ணுங்கள். இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு, இந்த காப்பிரைட் கிளைமு, இதெல்லாம் நான் எதுவுமே என் வீடியோஸ் நீங்கள் எத்தனை பேர் வேணால் ஷேர் பண்ணலாம், என் வீடியோ எடுத்து உங்கள் யூடியூப்லேயே போடலாம். அதனால் நான் ஒன்றும் காப்பிரைட்டும் எதுவும் ஸ்ட்ரைக் நான் கொடுக்க மாட்டேன். இது ஏன்னா நல்ல விஷயங்களுக்கு நம்ம போய் என்னத்தை நம்ம ஸ்ட்ரைக் கொடுக்குறது? நான் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் 4 பேருக்கு சொன்னீங்க அப்படின்னா எனக்கும் அந்த நன்மை கிடைக்கும், நீங்கள் வந்து அதை பகிர்ந்த உங்களுக்கும் அந்த நன்மை கிடைக்கும் இல்லையா? மௌத் வரைக்கும் அந்த நன்மை நம்மளுக்கு நீடிக்கும். கணவன் நீங்கள் வந்து மனைவியிடம் சிறந்த முறையில் நடந்து கொள்ளுங்கள், மனைவி நீங்களும் கணவனிடம் சிறந்த முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஒருவருக்கொருவர் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம். கணவன் கோவப்படும் போது மனைவி கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது, மனைவி கோவப்படும் போது கணவன் விட்டு கொடுப்பது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த கணவன் மனைவிக்கான வாழ்வாதாரம் நீடிக்கிறதுக்கு, அன்பு நீடிக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. அல்லாஹ் கேட்டதும் சொன்னதும் வச்சு நம்ம நல்ல அமல்களையும் செய்யக்கூடிய தௌஃபீக் கொடுப்பானாக. ஆமீன் ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.